நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்திர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களே, கடமையை முடித்து கடனை தாண்ட போகும் கடகராசி. படிப்பு முதல் வேலை வரை உங்களுடைய கையெழுத்தால் மாறப்போகும் உங்களுடைய தலையெழுத்து. முக்கியமா புதன் என்கிற ஒரு கிரகத்தினுடைய உச்ச பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடப்போகும் உச்சஸ்தானம். இன்றைய பதில் அதை பற்றி தான் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை பாருங்க. மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் சொல்லி தவறாமல் செலுத்திச்சுங்க. உடனே நான் தேடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கடகராசியில் பிறந்த நண்பர்களே, கடகராசி ராசிநாதன் சந்திர பகவான். மதிக்கு காரக கிரகமே இந்த சந்திர பகவான் தான். கையில கல்லை கொடுத்தாலும் மண்ணை கொடுத்தாலும் அதை காசு பணமாக மாற்றக்கூடிய வல்லமை, திறமை, வியாபார யுக்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல எந்த ஒரு கலையாக இருந்தாலும், எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் மற்றவங்க சொல்லிக் கொடுக்காமலே நீங்களே சுயமாக கற்றுக்கொள்ளக்கூடிய இயற்கையான ஒரு அறிவு கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது மிகப்பெரிய பரிசு, கிஃப்ட்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2025 கல்வி காரகன் என்று சொல்லக்கூடிய புதனுடைய உச்ச பயிற்சியால் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுது. உங்களுடைய திறமை வெளிப்பட்டு பெயர் புகழோடு சேர்ந்து வேலையும் வருமானமும் கிடைக்க போகுது. சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே பயிற்சி அடைஞ்சு கன்னி ராசிக்கு போகிறார். கன்னி என்பது புதனுடைய உச்ச வீடு. மேலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன், சந்திரனுக்கு நட்பு கிரகம் இந்த புதன் பகவான். அப்போ புதனால பெருமளவு நன்மை நடக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு. உங்களுடைய கடகத்திற்கு 3ஆம் வீடான கன்னிக்கும் 12ஆம் வீடான மிதுனத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த புதன். ஸோ இந்த 3ஆம் வீடு அப்படின்றது தைரிய, வீரிய, விஜயஸ்தானம், ஜெயஸ்தானம். ஜெயம்னா வெற்றி, விஜயம்னா பயணம். ஓகேங்களா? அப்போ கடகராசிக்காரங்க பெட்டி படிக்கையோடு தயாராகுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை, ஒரு வீடு மாற்றத்தை, ஒரு வேலை மாற்றத்தை வெற்றியோடு சேர்ந்து ஒரு லாபத்தோடு சேர்ந்து கொடுக்க போது இந்த புதன் பகவான். ஸோ நீங்க வேலை பார்க்குற இடமா இருந்தாலும், படிக்கின்ற இடமா இருந்தாலும், இல்லை வீடாக இருந்தாலும், எதுலையாவது ஒரு விஷயத்துல மாற்றத்தை கொடுக்க போது இந்த புதனுடைய உச்ச பயிற்சி. அதனால நன்மையா தீமையா அங்கட்டா 100% நன்மை. அப்பாடா விட்டதுடா அப்படின்ற மாதிரி சில காரியங்களை விட்டொழித்து விடுதலை அடைவீர்கள். அப்ப கடகராசிக்காரங்களுக்கு இந்த அரசாங்க தண்டனை அல்லது சில உறவுகள், தவறான உறவுகள்கிட்ட மாட்டிட்டு ஒரு வாழ்க்கையில சிக்கி தவிச்சிங்க, பிடிக்காத ஒரு கம்பெனியில வேலை பார்த்து சிக்கி தவிச்சிங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில தனிமரமா இருந்து சிக்கி தவிச்சிங்க, இப்படிப்பட்ட தவிப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த புதனுடைய பயிற்சியால் உண்டு. அதே போல தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிக்டா இருந்தாலும் அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஸோ அதுல இருந்து விலகி செல்வதற்கு சரியான ஒரு வாய்ப்பு இந்த புதனுடைய உச்ச பயிற்சி. மேலும் உங்க மேல சுமத்திய வீண் வதந்தி, பழி, குறைகள் நீங்கும் இந்த புதனுடைய பயிற்சியால். கூட பிறந்தவங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கும். அந்த கூட பிறந்தவங்களாலே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். கூட பிறந்தவங்களால ஏதோ ஒரு தடை உங்களுக்கு இருக்கு, இல்ல அவங்களே உங்களுக்கு ஒரு எதிரியா இருக்காங்க, அவங்களே உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறாங்கன்னா அவர்கள் இப்பொழுது விலகுவார்கள். ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்திற்கு ஒரு முட்டுக்கட்ட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் விலகக்கூடிய தருணம். இந்த ஒரு நேரத்துல புதியதொரு வேலையில ஒரு ஒப்பந்தம், புதிய ஒரு தொழில ஒரு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க போடக்கூடிய கையெழுத்து வேலை மற்றும் தொழில் ரீதியான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, லாபத்தை உங்களுக்கு செய்யும். படிப்பு கண்டிப்பா இந்த இடத்துல அரசாங்க தேர்விலிருந்து படிக்கிற எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் எழுதக்கூடிய தேர்வில் 100% தேர்ச்சி பெறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. படிக்கின்ற மாணவர்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே போல படிப்பினால் ஒரு கௌரவம், ஒரு மேடை ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது படிப்புல மட்டும் இல்லைங்க, நீங்க அட்டன் பண்ணக்கூடிய தேர்வு, இன்டர்வியூ, வேலைக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, அதுலயும் நீங்க ஜெயிக்கக்கூடிய சாதகமான பலன் இந்த புதனுடைய உச்ச பயிற்சியால் இருக்குது. உங்களுடைய திறமை வெளிப்பட்டு ஜெயித்து காட்டுவீங்க அந்த வேலை விஷயத்துல. மேலும் 12ஆம் வீடான மிதுனத்துக்கு ஒரு அதிபதி. 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், செலவு. அப்போ செலவையும் கொடுக்கத்தான் செய்வார் இந்த புதனுடைய உச்சம். அது எந்த விதத்தில் கொடுப்பாருன்னா, நான் சொன்ன மாதிரி வீடு மாற்றம், வேற ஒரு வீட்டுக்கு நீங்க மாத்துறீங்க, இல்லை இருக்கிற வீட்டை ஆல்டர்னேட் புதுப்பிக்கிறீங்க, வேலை விஷயத்தை மாத்துறீங்க, திடீர் பயணம் பண்றீங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து இந்தியா வர்றதுக்கும், இந்தியாவிலேருந்து வெளிநாடு போகிறதுக்கும், அந்த ஒரு மாற்றத்தை செய்யறதுக்கு அல்லது வெவ்வேறு கண்ட்ரிகளுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு வெளி மாநிலத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இது வேலை ரீதியான முறையில், இல்லை படிக்கிறதுக்காக வெளியில போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த 2 விஷயத்துக்காகவும் வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. மேலும் இந்த உச்ச புதன், அதாவது கன்னிராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் 7ஆம் பார்வையை மீன ராசியை பார்த்துடுறாரு. மீனம் என்பது உங்களுடைய கடகத்திற்கு 9ஆம் வீடு.
அந்த மீனத்தில் இருந்த சனி பகவான் இப்போ வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் வக்ரமா இருக்கும்போது உச்ச புதனுடைய பார்வை அந்த 9ஆம் வீட்டில் பதினதுனால கடுமையா ஒரு கம்பெனியில ஒரு இடத்துல நீங்க வேலை பார்த்துருப்பீங்க, அங்கீகாரம் கிடைக்காம போயிருக்கும். ஆனா இப்போ பெரிய பெரிய பதவிகள், பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பதவி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பல வருஷமா பண்ண முயற்சிக்கு இப்போ பலன் கிடைக்கும். பதவியும் ஆசைப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்க தலைமுறையில யாரும் தொட முடியாத ஒரு பெயர்ப்புகள் உச்சத்தை படிப்பாலும் வேலையாலும் நீங்கள் தொடுவீர்கள். ஸோ உங்களுடைய படிப்பும் உங்களுடைய வேலையும் புதியதொரு அடையாளத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல அரசியல் சம்பந்தப்பட்ட போட்டியா இருக்கலாம், சினிமா சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளாக இருக்கலாம், விளையாட்டு சம்பந்தப்பட்ட போட்டிகளாக இருக்கலாம். இதுல ஜெயிப்பீங்க நீங்க. மற்றும் இந்த ஒரு நேரத்தில் லாட்ரி டிக்கெட் அடிக்கிறது, ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டு அல்லது நோட்டு புத்தகம் சம்பந்தப்பட்ட போட்டிகள், விளையாட்டு சம்பந்தமான போட்டிகள், அது பண விளையாட்டா கூட இருக்கலாம். அதுல கலந்து கொண்டு அதுல பண ரீதியான ஜெயிப்பு, வெற்றி காண்பது உறுதி. அதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த விதத்துல காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான கோளாறு பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். முக்கியமா இளைய சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு ஒரு சில சாதகமான பலன் நடைபெற போகுது. ஓகேங்களா? மேலும் கடகராசியில பிறந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கை, திடீர் திருமண வாழ்க்கை அமைதலுக்கு சாதகமா இருக்கு புதனுடைய பயிற்சி. ஏன்னா 12ஆம் வீடு மிதுன ராசிக்கு அதிபதியே புதன் தான். 12ஆம் வீடு என்பது மாமியார் வீட்டை குறிக்கும். அப்போ கடகராசியில் பிறந்த பெண்கள் மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஏதோ ஒரு காரணங்கள் ரீதியாக கணவனை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, மீண்டும் அந்த புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோக வாய்ப்பு இந்த புதனுடைய உச்ச பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? மேலும் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதனுடைய உச்ச பயிற்சியான காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுடைய கடகராசியில் வந்திருக்கிறார். அப்போ புதிதாக ஒரு வண்டி வாகனம், புதிதாக ஒரு வீடு மனை போகிறதுக்கும் உங்களுடைய ஆசை தேவைன்னு சொல்லலாம், அல்லது தொழிலுக்குண்டான தேவைன்னு சொல்லலாம். அதை நீங்க பூர்த்தி பண்ணிக்க போறீங்க. உங்களுடைய ஆசைப்பட்ட பல வருடமா நீங்க ஆசைப்பட்ட ஒரு பொருளை அல்லது ஒரு விஷயத்தை நீங்க அடைய போறீங்க இந்த புதனுடைய உச்ச பயிற்சியாலும் உங்களுடைய ராசியில் அமர்ந்தக்கூடிய சுக்கிரனாலும். கனவுகள் பள்ளிக்கும், ஆசைகள் நிறைவேறும். சரிங்களா? இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான முறையில் உங்களுக்கு இருக்கு. மேலும் இந்த ஒரு தருவாயில் கடகராசிக்காரர்கள் நிச்சயம் பெருமாளுடைய வழிபாடு தவறாம பண்ணிக்கணும். அதே போல குறிப்பிட்டு முருகன் ஆலயத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள். இப்போ திருச்செந்தூர் போனீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளேயே பெருமாள் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சயன கோலத்தில் படுத்திருப்பார். அதே போல குற்றாலம் பக்கத்தில் இளஞ்சி குமாரர் கோயில், அங்கேயும் பெருமாளுக்கு உண்டான கருவறையும் இருக்கும். அப்படி பெருமாளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான், முருகப்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கிறது, அதுவும் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை என்று அந்த தரிசனம் செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி செய்யும்போது என்னங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் திருமண வாழ்க்கை, ஒரு பக்கம் படிப்பு, ஒரு பக்கம் காரிய வெற்றிகள் என அனைத்தும் உங்களுக்கு கைகூடி வரும். ஸோ அந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு தவறாம நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ நல்லதே நாம் இன்றைய கடக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி 10 நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காம ஷேர். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.